பார்க்குற மூவிஸில் இல்லைன்னா டிவி சீரியல்ஸில் இல்லைன்னா ஒரு ஆடில் ஏதாவது ஒரு ஹீரோயின் சூப்பராக ஒரு ட்ரெஸ் வியர் பண்ணியிருந்தாங்கன்னா அது நமக்கு ரொம்ப பிடிச்சி போச்சுன்னா ஒரு ஷாப்லேயோ இல்லைன்னா ஒரு ஆன்லைன் ஸ்டோர்லையோ அதே மாதிரி கிடைக்குதா, சேம் பீஸ் கிடைக்குதா, சேம் டிசைன் கிடைக்குதா, இல்லை வேறு ஏதாவது கலர் அது மாதிரி கிடைக்குதாங்கிற கண்டிப்பாக நம்ம போய் தொலாவி இருப்போங்க. இந்த மாதிரி நம்ம பார்த்து பார்த்து வாங்குகிற சாரீஸ் ட்ரெஸ்ஸஸ்லாம் பார்த்திங்கன்னா எப்படி நமக்கு கிடச்சிது அப்படிங்கிற வரலாறை பற்றி உங்களுக்கு தெரியுமா? நம்ம உடுத்துகிற உடுப்போட வரலாறை இந்த வீடியோவில் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தோன்றிய காலத்தில் பார்த்தீங்கன்னா இலைத்திரைகள் இல்லைன்னா விலங்குகளோட தோலை தான் ஆடையாக பயன்படுத்திகிட்டு இருந்தாங்க. அப்போது தேவர்கள் மனிதர்கள் உடுத்த ஆடை வேணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு பிரம்மா கிட்ட போய் வணங்குறாங்க. பிரம்மாவும் தேவர்களோட வணங்குதலை கேட்டு தேவால மகரிஷி அப்படிங்கிற நெசவாளியை படைக்கிறாங்க. தேவால மகரிஷி ஆடை நெய்ய நாராயண பகவான் கிட்ட இருந்து நூலை வாங்கிட்டு வராரு. அதை தெரிஞ்சுக்கிட்ட அசுரர்கள் தேவால மகரிஷி கிட்ட இருந்து நூலை பறிச்சிடுறாங்க. மன